வறுமை ஒழிப்பில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்த தமிழ்நாடு. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்குகளுக்கு முதல் பரிசை வழங்கி மத்திய அரசு பாராட்டு. தமிழ்நாட்டில் சாலை விரிவாக்க பணிக்கு 87 கோடியே 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. கனிம சுரங்கத்திற்கு எதிராக மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எச்சரிக்கை. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் பரமபத வாசல் திறப்பு. ஆன்லைன் மூலம் முதலில் விண்ணப்பிக்கும் 500 நபர்களுக்கு அனுமதி இலவசம் என அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. தமிழ்நாடு பாஜக தலைவரை தேர்வு செய்வதற்கான பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமனம். லட்சத்தீவுகளுக்கு பொன் ராதாகிருஷ்ணனும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு தமிழிசை சவுந்தரராஜனும் பொறுப்பாளர்களாக நியமனம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு பனங்கிழங்கு ஏற்றுமதி அதிகரிப்பு. இங்கிலாந்து, கனடா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதியாவதால் பனை விவசாயிகள் மகிழ்ச்சி. ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு 1.5 வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்குது பனங்கிழங்கு. இப்போ நம்மளும் இங்கே பனங்கிழங்கு எக்ஸ்போர்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டிலும் இடி ரெய்டு. சோதனைக்கு வந்த அதிகாரிகள் யார் என்று தெரியவில்லை என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை. வேலூர் மாவட்டம் பள்ளிக்குப்பம் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. அமலாக்கத்துறை அதிகாரிகளின் திடீர் சோதனையால் பரபரப்பு. ஆளுநர் RN ரவியுடன் சட்டப்பேரவை சபாநாயகர் சந்திப்பு. 6ஆம் தேதி கூடவிருக்கும் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முறைப்படி அழைப்பு. மதுரையில் பேரணி செல்ல முயன்ற குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் தொடர்பாக நீதி கேட்டு போராட்டம். மதுரையில் போராட்டம் நடத்திய பாஜக மகளிர் அணியினரை ஆடுகளுடன் அடைத்து வைத்ததாக சர்ச்சை. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கடும் கண்டனம். கோவையில் நிகழ்ந்த கேஸ் டேங்கர் லாரி விபத்து. ஓட்டுநர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பழுதான சாலையை சீரமைத்த பொதுமக்கள். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் நடவடிக்கை. சிதம்பரம் நடராசர் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி கடலூர் மாவட்டத்தில் ஜனவரி 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. பொங்கல் விடுமுறையும் சேர்ந்து வருவதால் தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல கால தரிசனத்திற்கு 32,49,000 பக்தர்கள் வருகை. தேவசம் போர்டு அறிவிப்பு. கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன். 1 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை செலுத்த நீதிமன்றம் உத்தரவு. எனக்காக நான் வீடு கட்டி கொண்டது இல்லை, மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதே தனது கனவு என பிரதமர் மோடி பேச்சு. கடும் பனிமூட்டத்தால் மூச்சு முட்டிய டெல்லி. 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் அவதி. அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் முன்பு பிரம்மாண்ட பேரணி நடத்த ட்ரம்ப் திட்டம். பதவியேற்பு விழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். கொரோனா பரவி 5 ஆண்டுகள் ஆகியும் சீனாவில் பரவும் புதிய வைரஸ். பொது இடங்களில் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தல்.